லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ளே. முதல் பந்தே ஒரு ஃபுல்லர் லென்த்துங்க. மீண்டும் ஒரு ஃபுல்லர் டெலிவரி. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ரன்னிங். இந்த விக்கெட் மிஸ் பண்ணிக்காங்க. அங்கே 4 தட்டுமா? அங்கே மீண்டும் ஒரு சிறந்த ஃபீல்டிங்க பேக்கப்ல. அங்கே களத்தில் வந்திருக்காருங்க அடி இடி மன்னர். அங்கே சவுந்தர். இந்த கிரவுண்டு வந்து அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த கிரவுண்டுங்க. இந்த லீகல் டெலிவரி ரைட் பால். முதல் ஓவர் முதல் பந்தே அங்கே டாட் பட் ரன் அவுட். ஒரு ஸ்லோயர் டெலிவரி. ரொம்ப ஹைட்டாக லாங்கான சில அடிக்கப்படுது. அது மிஸ் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த கேப்பில் 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ். அங்கே கல்லி திசையில் சீவி விட்டுருக்காரு. சிறந்த ஒரு ஃபீல்டிங். அங்கே த்ரோ கூட சிறப்பாக இருந்துச்சுங்க. ஒரு ரன் வந்திருக்கு. Yes, ஒரு இன்சைட் எட்ஜஸ் பேட்டிங்ல சேஃப் ஆன் பாத்துக்கோங்க அம்பையர். the ball அவர் மேல பட்டு இந்த ஃபேஸ்ல பட்டது. the fielders வந்து பாண்டிச்சேரியா. yes 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 maximum huge 6. the crackers in the make a voice. கேக்குதுனா? 3 முடிவுல 22 and ISPL in கொல்கத்தாவில் அனாஸ்டாயிக்ல இருக்குது சவுந்தர். அந்த ஒரு போலேக் the catch biggest wicket இங்க ஹேப்பன் ஆகுது. சவுந்தரோட விக்கெட் இங்க காலி. ஷா சா சா ரிகம பதனிச சரிகம பதனிச. கிரணின் முதல் பந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிவபாண்டி. சிவதாண்டவம் ஆடுவாரா? சிவதாண்டவம் ஆடுவாரா? ஓம் சாந்தி. எஸ் சார். கட்டருக்கு சூப்பர் ஃபீல்டர் ஸ்ரீ. நல்ல ஃபீல்டிங். தேர்ட் மேன் வெள்ள பிடிச்சாரு. பட் இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது. கையில காட்டுற சிக்ஸ பாருங்க. ஏ சிவபாண்டி யூ கைஸ் மேடா. சிவபாண்டி அஜய் பாருங்க. ஐயா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாந்து தாலாட்டு அல்லாட்டு தள்ளாட்டு. ஐயா இல்லையா யங்ஸ்டர்யா 20 வயசு தான் பையன் இருக்காரு. சிக்ஸர். டீமோட ஸ்கோர் 38. பாண்டிச்சேரி மில்லி தான். சிவபாண்டி தில்லு தான். கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை இந்த சாமியா சிவபாண்டி. ஓ சிவா மேக்ஸிமா. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை இந்த சாமி. பாண்டிச்சேரி மில்லி மதுரை மல்லி இங்கே கன்னியாகுமரி. வெல்கம். ஹாப்பி நியூ இயர் செல்லக்குட்டி. த சாம்பியன்ஸ் ஆர் கமிங். அஜீஸ் விளையாட போய் பார்ப்போம். ஓகே இங்க 5 ஓவர் முடிவில் 44 ரன்கள் 2 விக்கெட். 44 for 2. 44 ரன்கள் 2 விக்கெட். தேவாவை தான் கேட்டிருந்தாங்க. பட் இங்க தேவா சைக்க மாத்தி கொடுக்கிறாரு. சிவபாண்டி கீ. சிவபாண்டி சிவதாண்டவம் தொடங்கியதா. சிவதாண்டவம் தொடங்கியதா. இது தெரியும் நான் பாடுறேன். எடுத்துக்கணும். ஹோல் பாருங்க. அந்த டெப்த்ல இருந்து பாலை கல் பண்ணிருக்காரு சிவபாண்டி. ஃப்ளெக்ஸ்ல இருந்து ஒருத்தர் எட்டி பார்க்கறாரு பாருங்க. மேக்ஸிமம் சிக்ஸர். ப்ரோ fourth one. எத்தனை ரன்கள்? பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. ட்ரீ ட்ரீ ட்ரீ. எங்க வாட்டர் லாஸ்ட். தேவா. ஓ தேவா தேவா ஓ தேவா தேவா நமக. 4. வேற லெவலான ஷாட். 6 ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. இந்த ஓவர்ல 60 கம்ப்ளீட் பண்றாங்க. டார்கெட் 60 சொன்னாங்க. இங்க 5.5ல 60 வந்திருக்கு. ரிமைனிங் 7 பால் இருக்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிய.
ரசிகர்கள் ஏகப்பட்டு போய் மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போக பொய்யை சொல்லிக் கொண்டு என்ன மாதிரி இருக்கும். என் அண்ணன்கள் தம்பிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேவோ விக்கெட் அவுட். 6 ஓவர் முடிவில் 60 ரன்கள் 2 விக்கெட். 60 for 2. there is no more argument. விக்கெட்டுக்கு ஆர்குமெண்ட் கிடையாது, ரிவ்யூ கிடையாது. தேவாவுடைய நடைய பார்க்குறோம். சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கு ஒரு காலம். சைக்கிள் இருக்க போறது சிவபாண்டி. 14 பந்துகள் 37. பாண்டிச்சேரியோட ஒற்றை நாயகன் விக்கெட்டுங்க. அந்த பால் ஜாய் போயிருக்கிறது நம்ம பேட்ல உணர முடிகிறது, ரீப்ளேல பார்க்க முடிகிறது. லைவ்ல ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தினேஷ்குமார் டார்கெட் 90 வரும்னு நினைக்கிறார். அப்படா கடைசி உள்ள 30 வரணும். ஓ சிவா, சிவதாண்டவம், ருத்ரதாண்டவம், பத்ரகாளி ஆட்டம். மேச்சேரியின் பத்ரகாளி குளவை போட்டியை பாண்டிச்சேரி ரசிகர்கள் சிவபாண்டியை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். 69 ரன்கள். சிவபாண்டி 50 போடுறதுக்கு 6 தேவை. கடைசி பந்து 6 அடி போறா சிவபாண்டி. சிக்ஸ் அடித்தால் 50 அங்கே. ஓ மை காட், 50 டிராப் பண்றாரு. ஆனா பாத்தீங்க சிவபாண்டி ஆசம், நல்ல பேட், வெரி குட் பேட். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபைனல் மேட்ச் அது. அடுத்த மேட்சுக்கான டாஸுக்கான ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 லெட்ஸ் பிகின் தி ரேஸ். பேட்டை செட் பண்ணுங்க. பேட்டை ஓ மை காட், அசீம் won the toss. கன்னியாகுமரி டாஸை வின் பண்றாங்க. பவுலிங் ஸ்டார்ட். முதல் பந்து ஒரு ஷார்ட் பால் பனிஷ் பண்ணிட்டாரு. இந்த கிரவுண்ட இந்த மாதிரி பந்தெல்லாம் போட்டா தொலைச்சிருவாங்க எல்லா பேட்ஸ்மேனுமே. ஒரு போட்டியிலலாம் கிட்டத்தட்ட ஒரு 150 அடிச்சிருக்க இருக்காங்க இந்த கிரவுண்ட்ல. 150 125. மீண்டும் ஒரு ஷார்ட் பால். ஆனால் சரியா கணப்பிடல. அங்கே கேப்ல போயிட்டே இருக்கு. சிறந்த ஒரு பில்டிங் அங்கே. அங்கே ஒரு ஓட்டங்கள் பெற்றுள்ளது. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சூப்பரான ஒரு ஷாட்டுங்க. எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. 6. இந்த கிறிஸ் விஜய் கேட்டிருக்காரு, சென்னை டீம் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ, ட்ரீம் 11 இருக்காங்க. முதல் இங்கே குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஒரு விக்கெட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பேட்ஸ்மேனுக்கு. வெளியே கிளம்பிட்டாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ஓவர் முடிவட்ட வேளையில் 15 ஓட்டங்கள் ஒரு மட்டையால் இழந்து நம் வெற்றிக்கு தேவை 55. 6 ஓவர் இருக்கு. ரோஹித்துக்கு சொல்லியிருக்காரு, வாட்ச் அவுட் ஃபார் கேஜிஎஃப் கிங். ஒரு புல் டாஸ் ஃபைன் லெக் திசையில் அடிக்கப்பட்டு 4 ஓட்டங்கள். எம்எஸ்டி ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து கேட்டிருக்காங்க, மூர்த்தி அண்ணா நம்ம ஒரு டீம் என்ட்ரி கொடுக்கலாமா? இந்த இடத்துல மறைஞ்சிருச்சுங்க, அதனால் படிக்க முடியல. நான் இல்லாமல் நீங்கள் விளையாடுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு புல் டாஸ், ஒரு ஏற்கற்கான டை தான் அது. மிஸ் ஆகி ஃபுல் டாஸாக விழுந்தது. ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட 6. பால் வந்துருச்சுண்ணா மணினா. ஒரு ஃபுல் டாஸ் அங்கே. விக்கெட்டுங்க. விக்கெட் மற்றும் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு கட்ட டெலிவரி அங்கே. சிக்ஸர். இந்த மாதிரி ஷார்ட் பால்லாம் போட்டால் பனிஷ் எங்கேயோ அடிச்சிருவாருங்க. ஒரு ஸ்லோயர், ஆனால் ஸ்லாட்டில் போட்டார், எங்கேயோ அடிச்சிட்டார். 6. மணிகண்டன் சொல்லியிருக்காரு, சக்திக்கு இன்னொரு ஓவர் சான்ஸ் கொடு.
மீண்டும் ஒரு புல் டாஸ். இது 6. மேட்சையை மாத்திட்டாரு. அங்க வந்து இன்னும் 27 பந்துகளுக்கு 22. இந்த ஓவரில் அப்படியே மேட்சை மாத்திருக்காங்க கேஜிஎஃப். மீண்டும் ஒரு டாஸ், மீண்டும் ஒரு பன்னிஸ். ஸ்லாட்லலாம் போட்டிங்களா பந்து எங்கேயோ போயிருங்க. ஸ்லாட்டில் போடுற வந்தே அடிக்கும் போது டாஸ் பவரில் அடிக்க மாட்டாங்களே, நான் பட்டாயை கிளப்பிட்டாங்க. மேட்ச் அப்படியே மாறிடுச்சு, ஃபுல்லாக வீசிருச்சுங்க. அதாவது பாண்டிச்சேரி அடித்த காற்று அப்படியே போயிடுச்சு கேஜிஎஃப்க்கு. மீண்டும் ஒரு அடி, அதுவும் 6. அம்பையர் நிற்கிற ஐபி மணியை சொல்கிறான், சூரகையில் மேட்ச் இருக்கு, அவரை கொஞ்சம். மீண்டும் ஒரு ஷார்ட் பால், மீண்டும் ஒரு அடி. ஹேட்ரிக் சிக்ஸரா, 4 சிக்ஸரா 5 சிக்ஸரா, ஒரே நிமிஷம் பார்க்குறோம். மீண்டும் ஒரு சிக்ஸர் வந்திருக்கு. இந்த ஓவரில் மொத்தம் 37 ரன் வந்திருக்குங்க, ஒரு வைடோட சேர்த்து. சொல்ல போனால் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. நேற்று ஒருவர் அடித்தார், அவர் பேர் ஸ்டோக்ஸ், சென்னை டீம் ஆதியிலிருந்து. இப்போ கேஜிஎஃப்ல இருந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு, அவர் பேர் தான் ரவி. விமல் சொல்லியிருக்காரு, ஐபி மணிக்கு மேட்ச் இருக்கு, வர சொல்லுங்க. நீங்க இங்க கிட்ட சொல்லி ஒன்றும் நடக்க போறதில்ல. கன்னியாகுமரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள போவேனா, கன்னியாகுமரி ஃபீல்டே போவேனா, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். லெக்க பேர் அந்த 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்ச நபருடைய நேம் மட்டும் கேட்டு சொல்லுங்களேன், அந்த பேட்ஸ்மேன் நேம்.